வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாயம் சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்காவது ஒரு மனிதன் தென்படுகிறானா என்று. எங்கு பார்த்தாலும் பொய் முகங்கள், சாதி சாயம் பூசிய முகங்கள், மதம் பிடித்த மனிதர்கள் வாழும் மண்ணில் மனிதர்களை எங்கே போய் தேடுவது? ஆண்டவன் சன்னதியில் போய் பார்த்தேன், அங்காவது அகப்படுகிறானா என்று. பக்தி உள்ளவன் மனிதனாக தானே இருக்க வேண்டும். நம்பிக்கையில் தேடி பார்த்தேன், ஒரு பக்தனை கூட காணவில்லை. பாவம் கழிக்க வந்தவர்கள், பணம் கேட்டு வந்தவர்கள், பதவி கேட்டு வந்தவர்கள் கூட்டத்தில் பாவம் கடவுள் சிக்கி தவித்து கொண்டிருந்தார். எனக்கு அசரீதி போல் ஒரு குரல் கேட்டது. கடவுளா என்று தெரியவில்லை. என்னையும் கூட்டிட்டு போ என்று குரல் மட்டும் கேட்டது. என்னையும் கூட்டிட்டு போ என்ற குரல் மட்டும் கேட்டது. ஆலயம் கடந்து எனது தேடலை தொடர்ந்தேன். இன்று சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி எழுதியது சரியா தவறா பட்டிமன்ற அறிவிப்பு பலகையை கண்டு அரங்கத்துக்குள் நுழைந்தேன். கண்டிப்பாக இங்கே மனிதனை காணலாம் என்ற நம்பிக்கையுடன். பிறப்பில் எல்லோரும் ஒன்றுதானே, உதிரம் எல்லோருக்கும் ஒன்றுதானே. ஒரு பக்கம் பிரம்மன் காலிலிருந்து பிறந்தவன் தாழ்ந்தவர்கள் என்று, மறுபக்கம் விவாதங்கள் விண்ணை முட்டின. பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்டேன், நடுவர் யார் என்று. அவர் சொன்னார், நடுவர் எங்க ஜாதி ஆளு, நடுவர் எங்க ஜாதி ஆளு. சாதி பார்ப்பது முக்கியம், பாரதி பாடியது தவறு என்றுதான் தீர்ப்பு சொல்வாரு என்று சொன்னார். அதிர்ந்து போய் அரங்கத்தை விட்டு வெளியேறினேன். தீண்டாமை பெரும் குற்றம், தீண்டாமை பாவ செயல். எங்கோ ஒலிப்பது கேட்டது. ஒளி வந்த திசை நோக்கி நடந்தேன். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வாத்தியாரிடம் கேட்டேன், மாணவர்கள் கையில் என்ன கயிறு என்றேன். கத்தி பேசாதீர்கள், கத்தி கொண்டு வருவார்கள் என்றார். கத்தி பேசாதீர்கள், கத்தி கொண்டு வருவார்கள் என்றார். அவருடைய கையும் பார்த்தேன், பல வண்ணங்களில் கயிறு கட்டியிருந்தார். குழப்பத்தில் எனக்கு தலை சுற்றியது. தொடர்ந்து நடந்தேன். எதிர்பட்ட ஒரு வீட்டில், ஐயா தாகத்துக்கு தண்ணீர் கொடுங்கள் என்றேன். அவரும் ஒரு பிளாஸ்டிக் டம்பரில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றார். உள்ளிருந்து ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது, ஏங்க அவரை பார்த்தா படித்தவர் போல இருக்காரே, நல்ல டம்ளரில் தண்ணி கொடுக்கக்கூடாதா? உடனே இவர் சொன்னார், அவர் என்ன ஆளுங்கன்னே தெரியல, போய் உன் வேலையை பார் என்றார். யாரு எதில் தண்ணீர் குடிச்சா என்ன, சிறுநீராக தானே போகப்போகுது என்று எண்ணிக்கொண்டே சிரித்து கொண்டே நடந்தேன். தெருமுனையில் கூட்டமாக இருந்தது. மேடையில் ஒருவர் முழங்கி கொண்டிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதி கலவரம் இருக்காது என்றார். வேறு ஒருவர் எழுந்து நின்று, எங்களுக்கு வாக்களித்தால் இந்த மண்ணில் மத கலவரம் நிகழாது என்றார். கூட்டத்தில் இருந்தவரிடம் கேட்டேன், இவர்கள் எந்த கட்சி என்று. அவர் எங்கள் சாதி சங்க தலைவர்னு சொன்னார். அருகில் இருந்தவர், இப்போ பேசினாரே அவர் எங்கள் மத போதகர் என்றார். நான் கூட்டத்திலிருந்து விலகி வடக்கு திசை நோக்கி நடந்தேன். ஒருவர் வேகமாக ஓடி வந்தார். இது ராம ஜென்ம பூமி, காலனி இல்லாமல் தான் நடக்க வேண்டும் என்றார். நானும் காலனியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஊரெங்கும் சுற்றி பார்த்தேன். நிறைய இடங்களில் இரத்தக்கரை படிந்திருந்தது. சில இடங்களில் பிணவாடை வீசியது. சில இடங்களில் பிணவாடை வீசியது. அங்கே மதம் பிடித்தவர்கள் தான் சுற்றி கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் யாரையும் காணவில்லை. தூரத்தில் நதி ஒன்று தெரிந்தது. சென்று நீராடலாம் என்று முங்கி எழுந்தேன். தூய நதிக்குள் ஒரே துர்நாற்றம். மதம் பிடித்தவர்கள் நதியையும் விட்டு வைக்கவில்லை என்று வினவிக்கொண்டே நடந்தேன். காந்தி நகர் வரவேற்கிறது என்று வரவேற்பு பலகையை பார்த்தேன். எதிரில் பட்ட ஒருவரிடம், இங்கே தேநீர் கடை
எங்கே உள்ளது என்று கேட்டேன். அவர் என் பெயரை கேட்டார், சொன்னேன். அவர் சொன்னார், அதோ அந்த கடையில் டீ குடிக்காதீர்கள், அது பாய் கடை என்றார். எதிரே உள்ளது இமானுவேல் கடை, அங்கேயும் குடிக்காதீர்கள் என்றார். மூன்றாவதாக ஒரு கடை இருக்கிறது பாருங்க, அதுதான் நம்ம ஆளுங்க கடை, அங்கே டீ குடிங்க என்றார். அவரிடம் நான் கேட்டேன், உங்களுக்கும் உதிரம் சிகப்புதானே என்று. அவர் சொன்னார், வேகமாக பேசாதீர்கள், அரசாங்கம் காதில் விழுந்தால் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள், இல்லை சமாதி கட்டி விடுவார்கள் என்றார். வேகமாக பேசாதீர்கள், கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள், இல்லை சமாதி கட்டிவிடுவார்கள் என்றார். நான் வெளுவெளுத்து போனேன். மனிதர்களையே பார்க்க முடியாதா? துக்கம் தொண்டையை அடைத்தது. மீண்டும் எனக்கு அந்த அசிறுதி குரல் கேட்டது. என்னையும் அழைத்து கொண்டு போ. கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தேடத் தொடங்கினேன் மனிதனை. என்னையும் அழைத்து கொண்டு போ. கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தேடத் தொடங்கினேன் மனிதனை. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.